ஜெம் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. கதை சொல்லும் போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது. அவருக்கும் அது விருப்பம், அப்ப எனக்கு அது விருப்பம். ஆனா என்னுடைய தம்பி மாதவன் அதை ஒத்துக்கல. அது காரணம் ரொம்ப கடினமா இருந்துச்சு. தம்பி படத்துல அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன். கையெடுத்து கும்பிட்டா அப்படி மறுபடியும் அண்ணா வேணாண்ணா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடைவெளி விடுங்கன்ட்டாரு. அப்புறம் இந்த கதையில நடிக்கணும்னாரு. நான் என்ன சரி எடுப்போன்னு எடுத்தேன். தமிழ்லேயே கொஞ்சம் உரையாடல் எழுதிட்டார். தம்பியில் ஒரு 90 விழுக்காடு தமிழ்ல இருந்தது. அது வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்புறம் இதுல முழுக்க தமிழ்லேயே உரையாடல் எழுதுனா அதுல என்ன பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று விமர்சனம் எழுதியிருந்தாங்க. எனக்கு என்ன செய்யறது தெரியல. என்னுடைய அண்ணன் காசி ஆனந்தன், அவர் உணர்ச்சி பாவலர், ஈழத்து பாவேந்தன், அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன். அவர்கிட்ட சொன்ன வருத்தமா இப்படி எழுதியிருக்காங்கன்னு. அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன, செத்தா என்ன, போடா அப்படின்ட்டாரு. அப்ப நான் அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு நான் எங்க அண்ணனுடைய அழைப்பின் பேர்ல ஈழத்துக்கு போயிட்டேன். போய் ஒரு வாரம் கழிச்சது பேசிட்டே இருக்கும்போது படம் ஓடலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப யாரோ சொல்லியிருக்காங்க தம்பியோட படம் ஓடலனால ஒரு வருத்தத்தில் இருப்பான் போல இருக்குதுன்ட்டு. அப்ப எந்த சார் கேட்கல படம் என்னாச்சு கதை என்ன, யாரோ சொல்லியிருக்காங்க இந்த காதல் கதை போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ஆரம்பிக்கும் போதே நமக்கு எதுக்குப்பா பூ கவிதைலாம் ஆரம்பிச்சாரு. காதல்ங்கிறது பருவகால உணர்ச்சி, அது எல்லாருக்கும் இயற்கையில வர்றதானே. தமிழர்களுக்கு இல்லாதது மானம் வீரம் ரெண்டும் தான் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதுக்கு நமக்கு தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும் திரையிலையும் அடிக்கணும், அப்பதான் நமக்கு விடுதலை வரும்னாரு. அதை செஞ்சிருக்கணும். இப்ப ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்க அண்ணனுக்கு, அந்த சிவானனுக்கு சொல்றேன் இந்த இடத்துல, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன். கலைஞர்கள் இங்க நிறைய அப்படி வென்றிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன். இன்னைக்கு அப்ப நான் நேர்ல ஐயா ரஜினிகாந்த் அவர்கள பார்த்தேன். தூரத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அப்ப நேர்ல 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் போயிட்டு இருந்தோம். அவருக்கு இருக்கிற இந்த ஆர்வம், இவ்வளவு படம் நடிச்சு இவ்வளவு சாதிச்ச பிறகும் புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்றதுல அவருக்கு இருக்க ஆர்வத்தை பார்க்கும்போது இவர் ஏன் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு நமக்கு தோணுது. என்னை ஈர்க்க வச்சுட்டு சிமன்ல வந்துடுறேன் அப்படின்னு போகும்போது அதே அந்த படத்துல பாக்குற மாதிரி அதே வேகம் நடை, அதே வேகத்தை பார்க்கும்போது இவ்வளவு சுறுசுறுப்பாக அவரு சோம்பேறிகளை கூட அவர் இயங்குறத பார்த்தா ஏங்கிடுவான். அப்படி ஒரு இது அது. அவரு அந்த தேடலும் அந்த வெறியும் இருக்கிற ஒவ்வொருத்தனும் உச்சத்தை தொடலாம், சாதிக்கலாம். அதுல சாதாரணம் இல்லை. அப்படி வந்ததுல அதுல இவ்வளவு பேரு இந்த படைப்புல பங்கேற்றிருக்காங்க. குறிப்பா இதுக்கு பிதா மகனா இருந்து பீசுமரா இருந்து வாழ்த்திட்டு இருக்கிறது எங்க அண்ணன் அதிகமான். அவரு இப்ப படம் இயக்கிட்டு இருக்காரு. என் தம்பி சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிட்டு இருக்காரு. அது 4 பேர் நம்மள படம் எடுக்கும்போது பார்த்தா கொஞ்சம் அதிகமா தீதே அப்படி இருக்கும் அது பிரச்சனை அது. ஆனா தாய் இல்லைன்னா நபிகள் சொல்லுவாரா, சொர்க்கத்தை இங்கேடா தேடிட்டு இருக்க, அது உன் தாயின் காலடியில இருக்குடாங்கிற. ஆபிரகாம் சொல்றான், நான் இதுவரை பெற்ற எல்லா புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் என்னை பெற்ற தாய்தான் காரணம்ங்கிறான். அது ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. தாயின் பேரன்பின் கிணை விஸ்வாமித்திரர் அவரு சொல்றாரு. அத வால்மீகி சொல்றான், நீ ஆண்களின் எல்லா வெற்றிக்கும் காரணம் பெண்கள் தான்றான். பெண்கள் அந்த தாய்மையை போற்றாம ஒன்றும் இல்லை இங்க. அதுதான் அததான் அந்த படம் வலியுறுத்துது. சுருக்கமா அதை வலியுறுத்துது. அந்த தாய்மையை தாங்கி நிற்கிற தகுதி அந்த கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிற நம்ம தேவயானி அவர்களுக்கு இருக்கு. ஐயா பாக்கியராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி நிழற்குடையே, இந்த படத்தின் நிழற்குடையே அவங்கதான். அது அவங்க போதும் தொடக்க காட்சிக்கு திரையரங்குக்கு மக்களை அழைச்சிட்டு வர அவங்க ஒரு படம் போதும். அதுக்கப்புறம் உள்ள வந்தால் பார்த்த எல்லாரும் நிறைவா சொல்றாங்க, எனக்கு பார்க்கிற வாய்ப்பை நான் பெறலை, ஆனா விரைவில் நான் பார்த்துட்டு அதுக்கான வாழ்த்தை நான் எழுதுறேன். படத்துல பங்கேற்ற அனைத்து கலைஞர்களுக்கும், பின்னிருந்து உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும்,
இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கிற அச்சு, காட்சி, ஊடக என் உறவுகள், இங்கே அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள், விழாவிலை பங்கேற்று வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம்.